இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் புதிய தொடக்கம் அந்த தலைப்புல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு வசனத்தோடு நாம் தொடங்குவோம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் வரும்போது பல சோர்வுகளும் கூடவே சேர்ந்தே வருது. அதுவும் குறிப்பா சொல்ல போனா மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். சில சமயம் மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்மளை அப்படியே சோர்வடைய செஞ்சிடும். அந்த காலத்துலலாம் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலத்துக்கு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரோலிங்கில் முகம் காட்டாமல் ரொம்பவே மோசமான விமர்சனங்களை இப்போ பார்க்குறோம். அது மனசுக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நமக்கு அனுபவம் இருக்காது. சில தடுமாற்றங்கள் நமக்குமே இருக்கும். ஆனால் அதை யாராவது ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு மாதிரி சோர்வாயிருவோம் நம்ம. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு புதிய தொடக்கத்தில் யாராவது இருக்காங்களா, நம்ம வார்த்தைகளால் அவங்கள உற்சாகப்படுத்தணும். அவங்கள நம்ம ஒரு படி முன்னேற்றுறதுக்கு தான் நம்மளுடைய வார்த்தைகளை பயன்படுத்தணுமே தவிர அவங்கள இழுத்து கீழே போடுறதுக்காக அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம வினிதா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க நிராகரிப்பையும் மன வேதனையையும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு எப்படி ஒரு புதிய தொடக்கத்தை இவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வழக்கறிஞர் வினிதா மசி. உத்தரகாண்டில் இருக்கும் ருத்தர்பூரைச் சேர்ந்த வினிதா மசி இன்று டெல்லியில் ஒரு வழக்கறிஞர் அந்தஸ்தோடு சமுதாயத்தில் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இலக்கை எப்படி அடைந்தார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். நடந்தது என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த விஷயம் நான் படிச்சுக்கிட்டு இருந்த போது நடந்துச்சு. எங்க குடும்பத்துல முக்கியமான ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த சம்பவம் நடந்தது. ஏன்னா அவங்களோட கணவர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால டிவோர்ஸ் தந்துட்டாங்க. அதோட பாதிப்பு அவங்களோட முழு குடும்பத்திலையும் வந்துடுச்சு. அப்ப என் மனசுல இவங்களுக்கு நியாயம் வாங்கி தர்றதுக்கு ஒருத்தர் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இவங்க வாழ்க்கையில இந்த பெரிய விபத்தை, இந்த டைவர்ஸ்ங்கிற சம்பவத்தை நடக்க விடாம தடுக்க ஒருத்தர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதோட என்னால இவங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்ன்ற இந்த விஷயம்தான் என் மனசுல உறுதியா இருந்துச்சு. நாட்கள் கடந்து சென்றது. வினிதா படிப்பை முடித்துவிட்டு MA படிப்பை முடித்தார். ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய தந்தை அவருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். பிறகு அவர் டெல்லிக்கு வந்து விட்டார். நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பெரிய கனவோட இங்க வந்தேன். ஆனா ஒரு வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அதுக்கு பிறகு அவனை பாத்துக்கிறதுலயும் அவனை படிக்க வைக்கிறதுலயுமே நான் இருந்துட்டேன். நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. பிறகு என்னோட மகன் 4ஆம் வகுப்பு போனப்போ என்னோட கணவர் என்கிட்ட, ஸ்கூல்ல ஒரு காலி இடம் இருக்கு, நீ விரும்பினா அங்க நீ அப்ளிகேஷன் போடுன்னு சொன்னாரு. நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். அந்த ஸ்கூல்ல நான் அப்ளை பண்றதுக்கும் போனேன். இன்டர்வியூக்கான நேரம் வந்தப்ப என்ன உள்ள கூப்பிட்டாங்க. அங்க பிரின்சிபல் என்னை பார்த்து, நீங்க எங்க ஸ்கூலோட தரத்துக்கு பொருத்தமா இல்ல, உங்க படிப்பு உங்க கல்வி எல்லாமே பல வருஷங்களா அப்படியே நின்னு போயிருக்குன்னு சொல்லி என்ன அவங்க நிராகரிச்சிட்டாங்க. இத கேட்ட உடனே நான் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு திரும்பி வந்தேன். நான் துக்கப்பட்டு அழுதுகிட்டே என்னோட ரூமுக்குள்ள போய் என்னோட பைபிளை திறந்தேன். அப்ப தேவன் என்கிட்ட தன்னோட பைபிள் வசனம் மூலமா பேசினாரு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருன்னு நீதிமொழிகள் 3:5 சொல்லுது. இந்த வசனத்தை படிச்சதுக்கு பிறகு என் வாழ்க்கையில எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கையின் வெளிச்சமே வந்துச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இப்ப இருந்து நீங்க எனக்காக வச்சிருக்கிற வழி மேல மட்டும்தான் நான் நம்பிக்கை வைப்பேன்னு சொன்னேன். அங்க இருந்துதான் எனக்கு ஒரு புதிய சிந்தனையும் ஒரு புது பலமும் ஆரம்பிச்சது. அதோட அங்க இருந்துதான் என்னோட ஒரு புது வாழ்க்கையும் தொடங்குச்சு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்புவது எதுவோ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று பைபிளில் இருக்கிறது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க.
அவரு ரொம்ப வேகமா வந்து என்கிட்ட, சிஸ்டர் உங்களை பத்தி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொன்னாரு. என்ன தரிசனம் பார்த்தீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க ஒரு பெரிய புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அந்த புத்தகம் ரொம்ப பெருசா இருந்துச்சு, நீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்க. இந்த தரிசனத்தை நான் கேட்ட உடனே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போனேன். அங்க போனப்ப என்னோட ஃப்ரெண்டு மூலமா நான் படிச்ச யூனிவர்சிட்டியில LLBக்கு நுழைவுத் தேர்வு நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயத்த நான் கேட்டதுக்கு பிறகு LLB நுழைவுத் தேர்வுக்கு நான் படிச்சேன். பிறகு தேவனோட கிருபையால நான் நுழைவுத் தேர்வை கிளியர் பண்ணேன். நுழைவுத் தேர்வுல பாஸ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு இருந்த சவால் என்னன்னா, தினமும் கிளாஸுக்கு நான் எப்படி போவேன்? ஏன்னா நான் டெல்லியில இருக்கேன். அங்க இருந்த யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர்கிட்ட நான் பேசினப்போ துணைவேந்தர் என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. வினிதா, நீங்க விரும்பினா மாசத்துல சில நாட்கள் மட்டும் வந்து கிளாஸ்ல கலந்துக்கலான்னு சொன்னாங்க. இங்கதான் கண்டிப்பா தேவன் தான் எனக்காக இந்த வழியை திறக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சது. இப்படியாகத்தான் நான் என்னோட LLBய 3 வருஷத்துல ரொம்ப அழகான முறையில படிச்சு முடிச்சேன். இதற்கு பிறகு வினிதா பின்பாக திரும்பி பார்க்கவே இல்லை. ஏனென்றால் எந்த கனவோடு அவர் பயணித்துக் கொண்டு இருந்தாரோ தேவனுடைய தயவு மற்றும் கிருபையால் அது நிறைவேறப் போகிறதாக இருந்தது. டெல்லிக்கு வந்ததுக்கு பிறகு நான் டெல்லியில இருக்கிற குருநானக் யூனிவர்சிட்டியில சைபர் கிரைம்ல LLM படிச்சு முடிச்சேன். இன்னைக்கு நான் டெல்லியில தான் வாதாடிக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயத்துக்காகவும், தேவன் என்னை இந்த இலக்குக்கு கொண்டு வந்ததுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு பொய்யான வழக்குகள்ல சிக்கி இருக்கிற நிறைய பெண்களுக்காக, அநியாயத்தை சகிச்சுட்டு இருக்கிற பெண்களுக்காக அவங்களுக்கு நியாயம் வாங்கி தர்ற வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நேரத்துல என்னோட ஆண்டிக்குமே இது நடந்துச்சு. பொய் வழக்கு போட்டு பொய்யான முறையில டிவோர்ஸ் தந்து கைவிடப்பட்ட என்னோட ஆண்டிய நான் இப்பவும் நினைச்சு பார்ப்பேன். இன்றைக்கு தேவன் வினிதாவை அவருடைய வேலையோடு கூட தன்னுடைய மகிமைக்காகவும் கூட பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் பல பெண்களோட ஊழியத்துல பங்கெடுத்து கர்த்தராகிய தேவனோட நாமத்தை பூமியோட கடைசி எல்லை வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையோட ஒரே நோக்கம் அதுதான். என்னோட வேலையா இருந்தாலும் சரி, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை மூலமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து மகிமை கிடைக்கணும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம பல நேரங்களில் கேட்க வேண்டியதா இருக்கும். இது அப்படியே நம்மளை அப்படியே உடைக்கும். வினிதாக்கு இருந்த மாதிரியே நமக்கும் கூட அந்த மனசோர்வு வந்துடும். ஆனா ஆண்டவருக்குள்ள உங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளும் போது அது எதுவுமே உங்களை பாதிக்காது. தேவனுடைய வல்லமையும் பலத்தையும் நாம் பெறும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் வினிதாவுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். வினிதாவை மேன்மேலும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தன்னம்பிக்கையை அசைக்கக்கூடிய மாதிரி வார்த்தைகள் வரும்போது அதை நாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பைபிள்ல நம்ம தாவீதை பத்தி பார்க்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை பார்க்குறோம். தாவீது ராஜாவா இல்லாத போது சவுலுக்கு பயந்து போய் ஒரு காட்டுக்குள்ள போய் இருக்கிறத பார்க்குறோம். பெலிஸ்தேர்கிட்ட அவங்க அடைக்கலம் கெட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த இடத்துல ஓடி போன சிலர் எல்லாருமே சேர்ந்து ஒரு 600 பேர் கொண்ட சேனையா அது மாறுது. அப்போ சிக்லாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இவங்க அந்த 600 பேர் குடும்பமா இருக்காங்க. மனைவி மக்கள் எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்காங்க. அதன் பிறகு என்ன ஆகுது, இவங்க திரும்ப போருக்காக தாவீது அழைச்சிட்டு போறாரு. போர் முடிந்த பிறகு திரும்ப அந்த வீரர்களை திரும்ப அனுப்பி வைக்கிறாரு. அவங்க திரும்ப பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே தீக்கிரையாக்கப்பட்டதை அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மனைவி மக்கள் எல்லாத்தையுமே அமலேக்கியர்கள் அபகரிச்சுட்டு போயிருந்தாங்க. இந்த நேரத்துல எல்லாரும் தாவீது கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, தாவீது அதற்கு என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிறத உங்களுக்காக பைபிள்ல இருந்து நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த நேரத்துல எல்லாரும் கவலையா இருக்காங்க. தாவீதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கோபம் அந்த அளவுக்கு வருது. ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன செய்யறாரு தெரியுமா, தேவனை நோக்கி பார்க்கிறாரு. அவரு அந்த பிரச்சனையை பார்க்கல, தேவனை நோக்கி பார்க்கிறாரு. பிறகு தாவீது என்ன செய்யறாரு, தன்னுடைய சேனையை கூட்டிட்டு போய்
மனைவி, மக்கள் எல்லாத்தையுமே திரும்ப மீட்டுக்கிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நம்ம கூட இருக்கவங்க, நம்ம நெருக்கமானவங்களே நம்ம மனசு புண்படும்படியாக சில வார்த்தைகளை பேசலாம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாவீது செய்த அதே செயலை நாம் செய்ய வேண்டும். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நீங்க செய்யும்போது தேவனிடத்திலிருந்து பலனையும் வல்லமையையும் உங்களால பெற முடியும். நிச்சயமா அது சீக்கிரமா உங்களுக்கு அந்த நிலையை மாற்றிவிடும். ஒருவேளை அதே மாதிரியான வார்த்தைகளை உங்களால தாங்கிக்கிட முடியல, உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்க எங்களுடைய ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. பல நேரங்கள்ல நம்ம புதுசா ஏதாவது ஆரம்பிக்கும் போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு குழப்பத்திலேயே இருப்போம். எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைக்கலையே, இந்த முறை மட்டும் கிடைச்சிருமான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஆனா இந்த புது வருஷத்துல நீங்க மனம் தளராதீங்க. தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஜனவரி 18 இருந்து 28 வரைக்கும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல ஆல் இண்டியா பிரேயர் லைன் டீம் மத்தியானம் 3 மணிக்கு லைவ்ல பிரேயர் பண்ண போறோம். இந்த பிரேயர்ல மறக்காம கலந்துக்கிட்டு வலிமைய பெறுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. சில வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நாம் அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேசல் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க நமக்காக விசேஷமா ஜெபம் செய்ய இருக்காங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். போன வருஷத்தோட அனுபவத்தின் காரணமா இல்ல மத்தவங்களோட பேச்சின் காரணமா உங்களோட தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சா? அப்ப இன்னைக்கு ஜெபம் உங்களுக்கானது. இப்ப நாம வட இந்திய ஒருங்கிணைப்பாளரான சிஸ்டர் ஹேசல வரவேற்கலாம். வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. போன வருஷத்தோட அனுபவத்தோட காரணமா இல்ல மத்தவங்களோட பேச்சுகளோட காரணமா தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிருக்கும்னு நீங்க சொன்ன மாதிரி பல தடவை என் வாழ்க்கையிலும் கூட நடந்திருக்கு. அப்ப நான் பலகீனமா உணர்ந்திருக்கேன். என்னோட தன்னம்பிக்கை குறைஞ்சு போனதை நானே பார்த்திருக்கேன். அப்படி இருந்ததுனால நான் அடுத்து எடுக்க வேண்டிய ஸ்டெப்பை எடுக்க முடியாத நிலைமையில இருந்தேன். வேலையில என்னால கவனம் செலுத்த முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல. அந்த மாதிரி நேரத்துல மத்தவங்க பேச்சுல கவனம் செலுத்தாம நீங்க என்ன செஞ்சீங்க? நம்ம நோக்கத்துல கவனம் செலுத்தி நாம முன்னேறி போறதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க. சொல்றேன் சோஃபியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, நாம மறைஞ்சிருக்கிறோம். நாம ஏன் மறைஞ்சிருக்கிறோம்? ஏன்னா மத்தவங்க நம்மள பத்தி என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு பயம் நமக்குள்ள வந்துரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன செய்யலாம்? முதல்ல நாம பைபிள் வசனத்துக்கு நேரா நாம போகணும். பைபிள் வசனங்கள்ல என்ன பற்றி என்னென்ன சொல்லுதோ அது எனக்கு உத்வேகம் தர அந்த விஷயங்களை நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, நாம ஜெபம் பண்ணணும். ஒண்ணு நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வேற யாரு கூடயாவது சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். மூணாவது விஷயம் இதுதான், தேவன் நம்மள ஆசிர்வதிக்கிற விஷயங்களை இல்ல தேவன் நமக்கு உதவி செய்கிற விஷயங்களை நாம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். சோஃபியா, ஜெபத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஜெபம் நம்மள கையில இருக்கிற ஒரு வலிமையான ஆயுதம். அதோட ஜெபம் மூலமா தேவன் என் அறிவை திறக்கிறாரு, எனக்குள்ள உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகமாக்குறாரு, அதோட தைரியத்தையும் அதிகமாக்குறாரு. நம்மோட பயம் கலந்த சிந்தனைகளை நம்மளை விட்டு விளக்குற வசனங்கள் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. அப்ப இது எல்லாத்தையும் மூலமா நாம முன்னேற ஆரம்பிக்கிறோம். இது மூலமா மத்தவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த குறிப்புகளை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சிஸ்டர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மள ஊக்கப்படுத்த பைபிள்ல ஏதாவது சம்பவங்கள் இருந்தா சொல்லுங்க. பைபிளை யாரு படிச்சாலும் சரி அவங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு தைரியம் கிடைக்கக்கூடிய நிறைய சம்பவங்களும் உதாரணங்களும் பைபிள்ல இருக்கு. அதோட என்னை ரொம்பவே உத்வேகப்படுத்தின ஒரு நபர் யாருன்னா, அவளோட பேரு தான் ராகப். நியாயாதிபதிகள் புத்தகத்துல தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தவங்களோட வேலைகளை பார்த்து மத்தவங்களோட காரியங்களை பார்த்து தங்களோட தரிசனத்தை விட்டு வழி மாறி போனதை பார்க்கலாம். அவங்க மத்தவங்களை பார்த்து தங்களோட தரிசனத்தை மாத்திட்டாங்க, தங்களோட வாழ்க்கை நோக்கத்தை மாத்திட்டாங்க, தங்களோட வாழ்க்கை வாழ்ற விதத்தையும் மாத்திட்டாங்க. ஆனா அந்த சூழல்ல அதுக்கு நடுவுல ராகப்புங்கிற ஒரு பெண்ணை பாக்குறோம். அவ எடுத்த ஒரு முடிவு அவளோட முழு வாழ்க்கையும் மாத்திடுச்சு. அதுக்கும் மேல இயேசுவின் வம்சா வழியிலும் கூட அவளோட பேரு வருது. இந்த உதாரணங்களை எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி சிஸ்டர். இப்ப நாம பலவீனமா இருக்கிற பார்வையாளர்களுக்கு தேவன் அவங்களோட பலமா இருக்காருன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். நிச்சயமா ஜெபம் பண்ணலாம். வாங்க.
பிதாவாகிய தேவனே, நாங்க உங்ககிட்ட வர்றோம். தேவனே, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் மற்றும் எங்களை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பார்வையாளர்களுக்காகவும், தேவனே, சகோதர சகோதரிகள் மற்றும் அவங்களோட குடும்பங்கள், அவங்களோட நண்பர்கள் எல்லாரையும் உங்ககிட்ட கொண்டு வர்றோம். தேவனே, இந்த நேரத்துல அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏன்னா பல நேரங்கள்ல எங்களுக்குள்ள சுய சந்தேகம், நம்பிக்கை இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனே, மேலும் தேவனை பல நேரம் மத்தவங்க சொல்ற விஷயத்த கேட்டு எங்களோட நம்பிக்கை, வாழ்க்கை முறையை மாத்திடுறோம். தேவனே, அதோட வேற பாதையில போக ஆரம்பிச்சிடுறோம். தேவனே, நாங்க போற அந்த பாதை பல நேரம் எங்களுக்கு அழிவை கொண்டு வரதா ஆகிடுது. தேவனே, இப்ப நாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்காகவும், நிறைய குழப்பத்துல இருக்கிறவங்களுக்காகவும், இதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு தெரியாம இருக்கிறவங்களுக்காகவும், மத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற பயத்தோட இருக்கிறவங்களுக்கும், மக்கள் மத்தவங்க ஏன் கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தேவனே இப்போ நான் ஜெபம் பண்றேன். தேவனே, உங்க மேல அவங்க தங்களோட பார்வையை வைக்க, அவங்களோட எல்லாரோட கவனத்தையும் உங்க பக்கம் நீங்க கொண்டு வர நான் ஜெபம் பண்றேன். நான் உன்னோடு கூட வருவேன், உன்னுடைய நடைகள் உறுதிப்படுத்துவேன். உங்க வசனம் சொல்லுது. தேவனே, அவங்க உங்க வசனத்தை வாசிக்கிறப்ப அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தைரியத்தை நீங்க தர ஜெபம் பண்றேன். தேவனே, அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கட்டும், அவங்க உங்களை தெரிஞ்சுக்கட்டும், என்னோட கர்த்தர் என் கூட வராருன்னு அவங்க தெரிஞ்சுக்கட்டும். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து அவங்க வாழ்க்கைய உங்க சமாதானத்துல நிரப்புங்க. தேவனே, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவங்கள வழி நடத்துங்க. தேவனே, இந்த வேண்டுகோளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம். ஆமீன். ஆமென். எங்க கூட பிரேயர் பண்ணதுக்கு தேங்க்யூ சிஸ்டர். நண்பர்களே, ஒருவேளை உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா, ஜனவரி 18ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனல்ல மதியம் 3 மணிக்கு நம்மளோட ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீமோட பிரேயர் லைவ்ல வரப்போகுது. அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டு சக்தியை பெறுங்க. அடுத்த ஃப்ரைடே நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அடுத்த வாரம் தேவன் உங்களுக்கு வெற்றியை தரதுக்காக ஸ்பெஷலா பிரேயர் பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை எங்க ஹோஸ்ட் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பாய் அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி சிஸ்டர் ஹேசல் மற்றும் சோஃபியா, எங்களுக்காக நீங்க ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவா ப்ரேயர் பண்ண போறோம். நீங்க மறக்காம கலந்துக்கோங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது நன்றி வெள்ளிய பகுதி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம். கிரைஸ்ட் சர்ச் CNI, ஜகத்ரி, ஹரியானா. கிரைஸ்ட் சர்ச், ஜோத்பூர், ராஜஸ்தான். மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI, பஞ்சாபில் இருந்த தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம் ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்த பாடல்களை பார்ப்பதற்காக CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில சில கடினமான வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது நன்றி வெள்ளிய பகுதி. நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும் அழகான சாட்சிகள் மூலம் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. CBNற்கு வாழ்த்துக்கள். உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. எங்களுக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய இரண்டாவது மெசேஜை நான் படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. CBNற்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. எங்களுக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. இதே மாதிரி கருத்துக்கள் உங்ககிட்டயும் இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.
நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9910401010. நன்றி வெள்ளியை பகுதியை இப்போ நம்ம பார்த்தோம். ஒரு எதிர்மறையான விமர்சனம் வரும்போது அதை நாம் எப்படி கையாளுவது அப்படிங்கிறத நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். இதற்கு ஒரு சரியான முன்னுதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள்லேருந்து அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 2:24. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. நம்ம பைபிளில் பார்க்குறோம், யாரோ ஒருத்தர் இயேசுவை நீங்கள் ராஜா ஆயிருங்க, நீங்கள் அப்படி ஆயிருங்க இப்படி ஆயிருங்கன்னு ரொம்ப புகழுறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி சிலர் உங்ககிட்ட அசுத்த ஆவி இருக்குது அப்படின்னு இயேசுவையே விமர்சனம் செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சரியாக கையாளுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அவர் ரொம்ப புகழப்படும் போது பெருமைப்படவும் இல்லை, விமர்சனங்கள் வரும்போது துவண்டு போகவும் இல்லை. தேவன் மீது அவருடைய பார்வையை வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்க்குறோம். நாமும் கூட எந்த விமர்சனங்கள் வந்தாலும் தேவன் மீது நம்முடைய பார்வையை வைக்க வேண்டும். இப்போ நம்ம கூட ஜோத்பூர் கிரைஸ்ட் சர்ச்சுடைய ரெவரண்ட் க்ரூஸ் லோயல் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க அந்த சர்ச்சுடைய வரலாறு பற்றி நம்மக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ நாம் ஜோத்பூர் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு முன்னே நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்களோட இந்த சர்ச் இங்கே 1923 நிறுவப்பட்டது. இந்த சர்ச் ஜோத்பூரி கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த சர்ச்சில் எங்கள் ஆராதனைகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சர்ச். ஜோத்பூரில் இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப பழமையான ஒரு சர்ச். இதுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சர்ச். இதுக்குள்ளே இப்போ நான் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன். இப்போ நாம் ஜோத்பூரோட சர்ச்சோட மைய பகுதியில் இருக்கோம். 1923 ஆண்டவரோட கிருபையால் மறைந்த ஹென்றி மெரிக் அவரோட கடினமான உழைப்பால் இது நிறுவப்பட்டுச்சு. அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ்காரங்களோட அரசவையில் பேண்ட் மாஸ்டராக அவர் இருந்தார். அவங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட கேட்டப்போ அவங்க சர்ச்சுக்கு இந்த இடத்த தந்தாங்க. இந்த சர்ச் அப்போருந்து நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. பிறகு 1983 ரெவரண்ட் சார்ல்ஸ் ஜார்ஜ் லாசரஸ் அவர் இங்கே பண்ணியிருக்கிற இந்த பலிபீடத்தை, இது சர்ச்சோட பலிபீடமாகும். இது அந்த நேரத்தில் நிறுவப்பட்டுச்சு. அந்த நாளை எப்போவுமே நாங்கள் சர்ச்சோட பலிபீட நாளாக கொண்டாடுறோம். அது அக்டோபர் 1 நாங்கள் இங்கே கொண்டாடுறோம். ஏப்ரல் 24 ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சர்ச் நிறுவப்பட்ட தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம். ஆண்டவர் இங்கே வெவ்வேறு ஊழியர்களை அனுப்பியிருக்காரு. முதல்ல 1948 ரெவரண்ட் காசின்ற ஒருத்தர் இங்கே இருந்தார். இங்கே இருக்கிற இந்த கட்டிடம் குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு தடவை பழுது பார்க்கப்படுது. இங்கே இருக்கிற இந்த பெஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பழமையானது. அதோட இது ரொம்பவே எடை அதிகமான மரப்பலகையால் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிலுவை இது இருக்குது. இது எல்லாமே ரொம்ப பழமையானது. இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த முக்கியமான சேர் கூட ரொம்பவே பழமையானது தான். இந்த சர்ச்சு ஆராதனையில் மரியாதைக்குரிய பிஷப் இங்கே வர்ற நேரமெல்லாம் அவர் இந்த சேர்ல தான் உட்காருவார். ஜோத்பூர் இந்திய கலாச்சாரத்தில், அதுலேயும் குறிப்பாக ராஜஸ்தானோட கலாச்சாரத்தில் தனக்குன்னு ஒரு இடத்த தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கு. நிறைய பேர் இந்த சர்ச்சை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்தவங்க நிறைய பேரோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் எப்பாவது ஜோத்பூருக்கு வந்தீங்கன்னா ஆண்டவரோட அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். இந்த சர்ச்சுக்கு வாங்க, ஜோத்பூர் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வந்து பாருங்க. ஜோத்பூர் கிரைஸ்ட் சர்ச்சை பற்றி இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஜோத்பூருக்கு போக வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் இந்த சர்ச்சை போய் பாருங்கள், அங்கே ஆராதனை செய்யுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். வினிதாவுடைய சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வரும்போது உங்களுடைய பார்வையை நீங்கள் தேவன் மீது வைக்க வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நான் இதோட வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.